அரசியலில் வைகோ அவர்கள் ஒரு நம்பகமிக்க தலைவராக இருக்க வேண்டும். ஆனால் இப்பொழுது நாட்டு மக்களிடம் அவர் நம்பிக்கை இழந்த தலைவராக இருப்பதுதான் வருத்தமாக இருக்கிறது. இதோ பாருங்கள், திராவிட முன்னேற்ற கழகமும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களையும் தூக்கி பிடிக்கிற, தாங்கி பிடிக்கிற தூண்களிலும் இந்த வைகோதான் பெரிய தூணாக இருந்திருக்கிறேன் என்று தன்னை பற்றி விளம்பரப்படுத்தி இருக்கிறார். ஒரு தோல்வி என்பது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வந்துவிட்டது என்பதனால் எல்லோரும் முதுகிலே குத்திருக்கிறார்கள். ஆனால் வைகோ எங்களுக்கு குத்துவது இது ஒரு முறை இல்ல, பல முறை எங்களை குத்திருக்கிறார். போய்கிற இடத்திலோடு விசுவாசமாக இருங்கள், போய்கிற இடத்திலோடு நிலையாக இருங்கள். தயவு செய்து வைகோ அவர்களுக்கு நான் சொல்லுகிறேன், அறிவாலயத்து பக்கம் நீங்கள் வந்து விடாதீர்கள். வைகோ அவர்களுடைய கட்சி என்ன நிலைமை இருக்கிறது என்பது எனக்கு தெரியும். பல இடங்களில் ஒன்றிய செயலாளர்களே இல்லை, பல இடங்களிலே மாவட்ட செயலாளர்களே விருப்பம் இல்லாமல் இருக்கிறார்கள், பல இடங்களில நகர கழக செயலாளர்கள் இல்லை, கிளைக்கழக செயலாளர்கள் இல்லை. அவர்களுடைய கட்சி இருக்கிறதா இல்லையா என்பது கூட எனக்கு தெரியாது. விஜய் அவர்கள் இதை சொல்லி இருந்தால் இவரை போல மட்டமான ஒரு அரசியல் தலைவன் உலகத்திலேயே இருக்க மாட்டார். ஒருவேளை இதை நான் செய்கிறேன் என்று வைகோ அவர்கள் உத்தரவாதம் கொடுத்திருந்தால் அவரை போல மட்டமான அரசியல் தலைவன் உலகத்தில் யாரும் இருக்க மாட்டார். தமிழ் மீடியா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நேர்காணல் நம்முடைய இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் மதிப்பிற்குரிய கரூர் முரளி அவர்கள். வணக்கம் சார். சார், அரசியல்ல நாளுக்கு நாள் ஒவ்வொரு மாற்றங்கள் தான் வந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இப்போ மதிமுகவின் வைகோ அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா, முன்னாடி இருந்தே ஒரு தகவல் வெளில வந்துட்டு தான் இருந்துச்சு. தாவேக்கால தான் இணைய போறாரோ அப்படின்னு அவரும் ஆலோசனை கூட்டம் நடத்திய பிறகு அறிவிக்கப்படும் சொல்லியிருந்தாரு. இப்போ அறிவிச்சிருக்காரு. 4 இடங்கள் கொடுக்கப்பட்டது, 2 இடங்கள் வென்றிருக்காங்க. இப்போ அவங்க தாவேக்கால இணைஞ்சிருக்காங்க. அதுவும் 2 எம்எல்ஏக்கள் கேட்டப்போ அவங்க நாங்க வரல, திமுகல இருக்கோம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. விஜய் அவர்களும் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க ராஜினாமா செய்து கொண்டு வாங்க, நான் உங்களுக்காக பிரச்சாரம் பண்றேன், உங்களை வெற்றியடைவதற்கு என்னோட நான் உறுதி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்க எப்படி இதை பாக்குறீங்க? அரசியலில் வைகோ அவர்கள் ஒரு நம்பகமிக்க தலைவராக இருக்க வேண்டும். ஆனால் இப்பொழுது நாட்டு மக்களிடம் அவர் நம்பிக்கை இழந்த தலைவராக இருப்பதுதான் வருத்தமாக இருக்கிறது. ஒரு நல்ல பேச்சாளர் தான், எழுத்தாளர் தான், கொள்கைக்காக களத்திலே நிற்கக்கூடியவர் தான். ஆனால் அடிக்கடி பச்சைமந்தியை போல நிறம் மாறுவதுதான் எங்களுக்கு வருத்தமாக இருக்கிறது. நான் என்ன கேட்கிறேன், உங்களுக்கு 4 தொகுதி தரப்பட்டது. 4 தொகுதியிலே ஒரு தொகுதி உங்களுடைய சின்னம், 3 தொகுதி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உதயசூரியன் சின்னத்திலே நிக்க சொன்னார்கள் என்று நீங்கள் சொல்கிறீர்களே, எங்களுக்கு முக்கியத்துவம் தரவில்லை என்று சொல்கிறீர்கள். முக்கியத்துவம் தரவில்லை என்று சொன்னால் அப்பொழுதே நீங்கள் இந்த கேள்வியை கேட்டிருக்கலாம். ஒருவேளை விஜயனுடைய நிலைமை மாறி விஜய் அவர்கள் 1 இடம் 2 இடம் என்று வந்திருந்து திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிபிடத்திற்கு வந்திருக்குமானால் இப்படி வைகோ பேசுவார் என்றால் கண்டிப்பாக வைகோ பேச மாட்டார். ஏனென்றால் அப்பொழுது என்ன சொல்லுவார் என்றால், இதோ பாருங்கள், திராவிட முன்னேற்ற கழகமும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களையும் தூக்கி பிடிக்கிற, தாங்கி பிடிக்கிற தூண்களிலும் இந்த வைகோதான் பெரிய தூணாக இருந்திருக்கிறேன் என்று தன்னை பற்றி விளம்பரப்படுத்தி இருக்கிறார். இப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கிறது. விஜய் வெற்றி பெற்றிருக்கிறார். அவரை சார்ந்து போக வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டால் போகலாம். அவருடைய கட்சி, அவருடைய இயக்கம் அந்த இயக்கத்தில் என்ன முடிவு எடுக்கிறார்களோ அதை போல போலாம். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தை குற்றம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஒன்றே ஒன்று நான் சொல்லுகிறேன், நீங்கள் கலைஞரிடம் ஒரு சத்தியம் செய்ததாக நீங்கள் தான் எல்லா காதோரத்தில் போய் நின்றேன், காதோரத்தில் போய் நின்று சொன்னேன், தலைவர் அவர்களே, எப்படி அரசியல் களத்தில் உங்களுக்கு நான் பக்கபலமாக இருந்தேனோ அதே போல தளபதி ஸ்டாலினுக்கும் பக்கபலமாக இருப்பேன் என்று நீங்கள் சொன்னதாகவும் அவர் ஒரு சின்ன புன்னகை செய்ததாகவும் நீங்கள் தான் பேசினீர்கள். ஆனால் ஒரு தோல்வி என்பது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வந்துவிட்டது என்பதனால் எல்லோரும் முதுகிலே குத்திருக்கிறார்கள். ஆனால் வைகோ எங்களுக்கு குத்துவது இது ஒரு முறை இல்ல, பல முறை எங்களை குத்திருக்கிறார். ஆனால் பல முறை குத்தி இருந்தாலும் ஒரு தாய் எப்படி தன்னுடைய பிள்ளை தவறு செய்தாலும் மன்னித்து அந்த குழந்தையை ஏற்றுக்கொள்வாளோ அதே போல வைகோ அவர்கள் 1000 தவறுகள் செய்த பிறகும் ஒரு தாயை போல அரவணைத்தவர் எங்கள் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். பரவாயில்லை, போய்கிற இடத்திலாவது நம்பகத்தன்மையோடு இருங்கள், போய்கிற இடத்திலோடு விசுவாசமாக இருங்கள், போய்கிற இடத்திலோடு நிலையாக இருங்கள்.
தயவு செய்து வைகோ அவர்களுக்கு நான் சொல்லுகிறேன், அறிவாலயத்து பக்கம் நீங்கள் வந்து விடாதீர்கள் என்றுதான் அவருக்கு அன்பு வேண்டுகோள் விடுக்கிறேன். ஓகே. சார் இப்போ சமீபத்தில பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு கல்யாண நிகழ்வு கூட நம்ம பார்த்தோம். இந்த பக்கம் வைகோ அவர்கள், நடுவில் ஸ்டாலின் அவர்கள், இந்த பக்கம் நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் உட்கார்ந்திருந்தாங்க. இதில சீமானுடன் ஸ்டாலின் அவர்கள் கலந்துரையாடிட்டு இருந்தாங்க. அந்த பேச்சுவார்த்தைய பார்க்க முடிஞ்சது. ஆனா வைகோ அவர்கள் என்ன சொல்றாரு அப்டின்னா, அந்த கல்யாண நிகழ்வுல கூட ஸ்டாலின் அவர்கள் என்னை பார்த்து அவர் எதுவும் பேசவில்லை அப்டிங்கிற ஒரு இதையும் வைக்கிறாரு. ஸோ இது எப்டி எடுத்துக்கிறது? ஒருவேளை ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு கோபம் உள்ள இருக்கிறதா? ஆல்ரெடி இவங்க சொல்லிட்டே இருக்காங்க. இப்ப ஏன் இப்டி என்னைய போறாங்க? அப்டின்ற ஒரு கோபம் இருக்குன்னு நெனைக்கிறீங்களா? இல்லை, நாங்க என்ன சொல்றோம்னா மேடம், ஒரு எதிரியிடம் கூட நாங்கள் பேசலாம். தப்பு கிடையாது. ஏனென்றால் அவர் எதிர்ப்பவர் தான். ஆனால் வைகோ அவர்கள் கூடயே இருந்துவிட்டு துரோகம் செய்கிறவர், துரோகம் செய்கிறார் என்று தெரிந்த பிறகு அவரிடம் பேச வேண்டிய அவசியமில்லை. நானாக இருந்தால் பக்கத்திலே அமர்ந்து கூட இருக்க மாட்டேன். ஏனென்று கேட்டால், ஒரு கூட்டணியிலே பயிரப்பட்டுக் கொண்டிருக்கிற பொழுதே, அந்த கூட்டணி தொடர்ந்து கொண்டிருக்கிற பொழுதே ஒரு கூட்டணி கட்சியின் மீது விமர்சனங்கள் வைக்கக்கூடியவர் எப்படி பேச முடியும்? எப்படி பேசிவிட்டு அவர்களிடம் முகம் சிரித்து பேச முடியும்? நீங்களே கையிலே கத்தி வைத்திருக்கிறீர்கள், குத்தப் போகிறீர்கள் என்று தெரிகிறது. தெரிந்த பிறகு உங்களிடம் நாங்கள் எப்படி பேச முடியும் என்றால் பேச முடியாது. எங்கள் தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசாமல் இருந்ததுதான் சரி. பேசி என்ன நடக்கப் போகிறது என்பதுதான் என்னுடைய கருத்து. அவரே முடிவு செய்து விட்டார், எங்களை விட்டு போக வேண்டும் என்று முடிவு செய்த பிறகு அவர்கிட்ட என்ன பேச வேண்டியது இருக்கு? பேசாமல் இருப்பதுதான் சரி. ஓகே. இப்போ வைகோ அவர்கள் இன்னொரு குற்றச்சாட்டு வைக்கிறது என்னவாக இருக்கு அப்டின்னா, இவ்வளோ வருடமாக நாங்கள் இருக்கும் கூட்டணி கட்சியில எங்களுக்கு குடுக்கக்கூடிய இடங்களை விட, இப்போ வந்திருக்கக்கூடிய தேமுதிகக்கு அதிகமா குடுத்துருக்காங்க. ஸோ முன்னாடி இருந்த ஒரு பார்ஷியாலிட்டி பார்த்துட்டு தான் இருக்காங்க திமுகவினர்ன்னு சொல்றாங்க. அத எப்டி எடுத்துக்கிறது? அதன் அடிப்படையில் தான் குடுத்தாங்களா? எப்டி பார்க்குறீங்க சார்? அவங்க கட்சியினுடைய நிலை என்ன என்பது எங்களுக்கு நன்றாக தெரியும். திராவிட ம். முன்னேற்ற கழகத்தில் இருந்து பிரிந்து சென்றவர் தான் வைகோ. அவரிடம் பிரிந்து சென்றவர்கள் அத்தனை பேரும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வந்து விட்டார்கள். அவருடைய கட்சி இருக்கிறது, கட்சியினுடைய பெயர் இருக்கிறது, பெயரிலே வைகோ இருக்கிறார். ஆகவே அந்த கட்சிக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை நாங்கள் கொடுத்து விட்டோம். தேமுதிக இந்த கட்சிக்கு வருகிறது. நல்லதோ கெட்டதோ அந்த கட்சி ஒரு காலத்தில் எதிர்க்கட்சி அந்தஸ்திலே இருந்த கட்சி. அதுல எந்த அளவு மாற்று கருத்து கிடையாது. எதிர்க்கட்சியாக விஜயகாந்த் அவர்கள் இருந்தால் தேமுதிக எதிர்க்கட்சியாக இருந்தது. ஒரு இடத்திற்கு வருகிறார். உண்மையை நான் சொல்லுகிறேன், பொய் பேசுவதற்கெல்லாம் நான் விரும்பவில்லை. நான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கை பரப்பினுடைய துணை செயலாளர். தேர்தல் பிரச்சாரத்திற்கு நான் போன இடங்களிலெல்லாம் கூட்டணி கட்சியினுடைய கொடிகள் ஒரு 4 கொடியாவது வந்து எங்கள் கூட்டத்திலே பறந்தது என்று சொன்னால் அது தேமுதிக கட்சியினுடைய கொடி. ஆகவே அவர்களுக்கு 10 இடம் தந்ததிலே 10 இடத்திலே கொடுத்ததற்கு வைகோ அவர்கள் கோபப்படுவதிலே எந்த வகையான நியாயமும் கிடையாது. வைகோ அவர்களுடைய கட்சி என்ன நிலைமை இருக்கிறது என்பது எனக்கு தெரியும். பல இடங்களில் ஒன்றிய செயலாளர்களே இல்லை. பல இடங்களிலே மாவட்ட செயலாளர்களே விருப்பம் இல்லாமல் இருக்கிறார்கள். பல இடங்களிலே நகர கழக செயலாளர்கள் இல்லை, கிளைக்கழக செயலாளர்கள் இல்லை. அவர்களுடைய கட்சி இருக்கிறதா இல்லையா என்பது கூட எனக்கு தெரியாது. ஆனால் நான் அந்த கட்சியை குறைந்து மதிப்பிடவில்லை. வைகோ அவர்கள் நல்ல பேச்சாளர், நல்ல பிரச்சாரம் செய்யக்கூடியவர். அவ்வளவுதானே தவிர ஒரு இயக்கம் அவரிடம் இருக்கிறது என்று அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அது இருப்பதை போல ஒரு தோற்றம் எனக்கு தெரியவில்லை. ஆனா சார் திமுகவில் காங்கிரஸ் முன்னாடி இருந்தே காங்கிரஸ்க்கு பிளான் இருக்கு. தாவேக்கால இணையறதுக்கு அப்டின்ற தகவல் நமக்கு தெரியும். அப்படிங்கிறப்போ இப்ப மதிமுகவும் பார்த்தீங்க அப்டின்னா, இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளும் அந்த பிளான்ல தான் இருந்திருப்பாங்களா? இல்ல இப்ப தாவேக்கா புதியதா ஆட்சி அமைஞ்சிருச்சு. இன்னும் வரக்கூடிய 5 வருடங்கள் அதுதான் இருக்கும். ஸோ அவங்களோட சேர்ந்து நம்ம பயணிக்கலாம். அப்படிங்கிற அடிப்படையில் அங்க போய் இணையறாங்கன்னு நெனைக்கிறீங்களா? மேடம், எனக்கு கூட்டணி கட்சிகளிலே இருந்தவர்கள் ஒரு நேர்மையாக இந்த கூட்டணியில் இருந்தார்களா என்பது கூட எனக்கு சந்தேகம்தான். ஏன் என்று ம். கேட்டால், உள்ளிருந்து கொள்கிற புற்றுநோயைப் போல் அவர்கள் உடனிருந்தே எங்களை தோல்வியினுடைய விளிம்புக்கு கொண்டு சென்று விட்டார்களா என்பது எங்களுக்கு சந்தேகமாக இருக்கிறது. என்னை பொறுத்தளவு சந்தேகமாக இருக்கிறது. ஏனென்றால் எந்த சமூக நீதிக்காகவும், எந்த மதசார்பின்மைக்காகவும், எந்த மாநில சுயாட்சிக்காகவும், எந்த ஒன்றிய அரசாங்கத்தினுடைய அதிகார கூப்பிகளை அடித்து நொறுக்க வேண்டும் என்பதற்காகவும், எந்த இருமொழிக் கொள்கைக்காகவும் இந்த இயக்கம் நடத்தினோமோ அந்த கொள்கையை ஒத்து வந்தவர்கள் தான் வைகோ அவர்களும், அந்த கொள்கையை ஒத்து வந்தவர் தான் திருமாவளவன் அவர்களும், அந்த கொள்கையை ஒத்துக்கொண்டதுதான் கம்யூனிஸ்ட். ஆகவே ஒரே கொள்கை குறிக்கோளோடு நாம் இருக்கிறோம் என்று அவர்களை நாங்கள் நம்பியது உண்மைதான்.
ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன். மெய்ப்பொருள் நாயனாருடைய வரலாற்றில் எடுத்து பார்த்தால், புத்தகத்துக்குள் கத்தி வைத்துக் கொண்டு வந்து மெய்ப்பொருள் நாயனாரை குத்திய பிறகு குத்தியதைப் போல அவர்கள் இந்த கொள்கையெல்லாம் எங்களுக்கும் உடன்பட்டது என்று எங்களிடம் சொல்லிவிட்டே எங்களுடைய முதுகிலே குத்திவிட்டார்களா என்ற ஒரு சந்தேகம் எங்களுக்கு இருக்கிறது. பரவாயில்லை, அவர்கள் போய்விட்டார்கள். திருவாரூரில் நடைபெற்ற திருமண விழாவிலே எங்கள் கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் அவர்கள் சொன்னதைப் போல திராவிட முன்னேற்ற கழகம் தனித்துதான் நிற்க வேண்டும், தனித்துவத்தோடு நிற்போம் என்று நிற்க வேண்டும் என்று எங்கள் தலைவரிடம் வேண்டுகோள் வைத்தார். எங்கள் தலைவரும் சொல்லி இருக்கிறார், நாங்கள் வருகின்ற காலகட்டத்தில் தனித்து நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தால் தனித்து நிற்போம் என்று சொல்லி இருக்கிறோம். ஒன்றும் கிடையாது. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இவ்வளவு பெரிய வாக்கு வங்கி இருக்கிறது. எங்களுக்கும் தாவேக்காவுக்கும் இடையே இருக்கின்ற வாக்கு வித்தியாசம் வெறும் 20 லட்சம் டு 22 லட்சம் தான். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கிட்டத்தட்ட 1,52,00,000 மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள், நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். ஆகவே 20 லட்சத்தை எட்டி பிடிப்பது ஒன்றும் பெரிய அளவு கிடையாது. 100 மீட்டர் ஓடியவர்கள் 102 மீட்டர் ஓடுவது கஷ்டமா? கொஞ்சம் முயற்சி செய்தால் வந்து விடுவோம். வருகின்ற உள்ளாட்சி மன்ற தேர்தலாக இருந்தாலும் நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் எங்கள் தலைவர் கூட்டணி இல்லாவிட்டாலும் திராவிட முன்னேற்ற கழகம் வெல்வதற்காக நாங்கள் காரியங்களையும் பணிகளையும் தொடங்கிவிட்டோம். எங்கள் தொண்டர்கள் இப்பொழுது புத்துயிர் பெற்றிருக்கிறார்கள். உங்களுக்கு ஒன்றே ஒன்று நான் சொல்கிறேன், அடிக்க 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 ஆயுதமாகும் இரும்பை போல, அடிக்க அடிக்க உயரம் பந்துவை போல, அரைக்க அரைக்க மடக்கும் சந்தனத்தை போல விழ விழ எழக்கூடிய இயக்கம்தான் திராவிட முன்னேற்ற கழகம். ஒன்றாக விழுந்தால் 9ஆக எழுவோம், ஒரு முறை தோற்றால் பலமுறை வெற்றி சரித்திரம் படைத்த இயக்கம் என்பதை இந்த வருகிற காலகட்டத்தில் நாங்கள் நாட்டு மக்களுக்கும் ஊடகங்களுக்கும் மற்ற எங்கள் எதிரிகளுக்கும் துரோகிகளுக்கும் நாங்கள் அதை உறுதி செய்வோம். ஓகே. ஓகே சார். இப்போ முக்கியமா அவர் சொன்னது 2 பேர், அதாவது விஜய் அவர்கள் 2 பேரை ராஜினாமா செய்து கொண்டு தாவேக்கால இணையுங்கன்னு சொன்னாங்க. அதாவது மக்கள் திமுகவின் கூட்டணி இருக்கக்கூடிய மதிமுகவுக்கு வாக்கு செலுத்தினாங்க. காரணம் அந்த சின்னம் அந்த கட்சி அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் செலுத்தியிருக்காங்க. அப்படிங்கிறப்போ எதன் அடிப்படையில் ராஜினாமா செய்து கொண்டு தாவேக்கால நீங்க நில்லுங்க, 2 பேரை நான் நிக்க வச்சு நான் உங்களை பிரச்சாரம் பண்ணி நான் ஜெயிக்க வைக்கிறேன்னு சொல்லியிருப்பாரு. மக்கள் அவங்க வேணான்னு தான் இவங்களுக்கு போட்டாங்க. ஸோ எந்த ஒரு கட்ஸ்ல சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறீங்க விஜய் அவர்கள்? மேடம், விஜய் அவர்கள் சொல்லி இருந்தால், இதை வைகோ அவர்கள் கேட்டிருந்தால், எனக்கு ஒரே ஒரு கேள்விதான். விஜய் அவர்கள் இதை சொல்லி இருந்தால் இவரை போல மட்டமான ஒரு அரசியல் தலைவன் உலகத்திலேயே இருக்க மாட்டார். ஒருவேளை இதை நான் செய்கிறேன் என்று வைகோ அவர்கள் உத்தரவாதம் கொடுத்திருந்தால் அவரை போல மட்டமான அரசியல் தலைவன் உலகத்தில் யாரும் இருக்க மாட்டார். நான் என்ன கேட்கிறேன் என்றால், பிஜேபியினுடைய அஜெண்டா தான் தாவேகா என்பதை தான் இந்த இடத்தில் நம்ம யோசித்து பார்க்க வேண்டும். உங்களுக்கு நன்றாக ஞாபகம் இருக்கும் என்று நினைக்கிறேன். 2018 என்று நினைக்கிறேன், பிஜேபி எங்க கர்நாடகத்திலே வெற்றி பெற்று விட்டது. கர்நாடகத்திலே வெற்றி பெற்ற பிறகு பிஜேபிக்கு பெரும்பான்மை கிடைக்காத பொழுது பெரும்பான்மையை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக அப்பொழுது இருந்த பிஜேபியினுடைய முதலமைச்சர் என்ன செய்தார் என்றால், எதிர்கட்சியாக இருக்கின்ற காங்கிரசுடைய எம்எல்ஏக்களை ராஜினாமா செய்ய சொன்னார். ராஜினாமா செய்ய வைத்து உடனே பிஜேபியில் நிற்க வைத்து அவர்களை ஜெயிக்க வைத்து பெரும்பான்மையை உருவாக்கியதை போல விஜய் அவர்களும் என்ன செய்கிறார் என்றால், திமுக கூட்டணியில இருக்கின்றவர்களை, அதே போல அதிமுகவுடைய கட்சியில இருக்கிறவர்களை ராஜினாமா செய்துவிட்டு வாருங்கள், தேர்தலில் நிற்க வைத்து உன்னை ஜெயிக்க வைக்கிறேன் என்று அவர் சொல்லி இருப்பார். ஏனென்றால் பிஜேபியினுடைய பாதையில் தான் விஜய் பயணப்பட்டுக் கொண்டிருக்கிறார். பிஜேபி என்னெல்லாம் செஞ்சுதான் அதை தான் இப்ப விஜய் செய்யறார். ஒண்ணு பெரிய சூத்திரதாரி இல்ல. பிஜேபி எப்படி காங்கிரஸை உடைத்து தன்னுடைய பலத்தை நிரூபித்துக் கொண்டதோ அதே போல அதிமுகவையும் திமுகவினுடைய கூட்டணியில் இருக்கிற கட்சிகளையும் உடைத்து தன்னுடைய பலத்தை நிரூபித்துக் கொண்டிருக்கிறார். ஆகவே விஜய் அவர்கள் பயணப்படுகிற பாதை என்ன பாதை என்றால் பிஜேபி பாதை. அதே திருமாவளவன் அவர்கள் சொன்னதை போல பிஜேபி பெற்றெடுத்த குழந்தைதான் தாவேகா. அதுல எந்த வகையான மாற்று கருத்தும் கிடையாது. இப்படி 2 பேரும் ஒரு அறையிலே பேசியிருந்தார்கள் என்பது உண்மையாக இருந்தால் இவர்களை போல அரசியலில் மட்டமான தலைவர்கள் யாரும் இல்லை என்பதுதான் நாளை வரலாறு பேசும்.
ஆனா சார், என்னதான் பிஜேபியோட பிள்ளைன்னு சொன்னாலும், ஆனா தாவேக்கா தான் இப்ப ஆளுங்கட்சியா இருக்கு. கூட்டணியில் இப்போ நீங்க சொன்ன மாரி திருமாவளவன் அவர்களா இருக்கட்டும், இந்த மாரி சொன்ன எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா, தாவேக்கால தான் இணைஞ்சு கொண்டு போயிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறப்போ திமுகவிற்கு எப்படி இனிமேல் ஒரு கூட்டணி அமைச்சு வருகிற தேர்தல்ல செயல்படுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? அந்த நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கும்னு நினைக்கிறீங்களா? மேடம் ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி என்ன திருமாவளவன் எங்கள விட்டு போவார்ன்னு நீங்க நினைச்சீங்களா? அவரே ஒரு நினைச்சிருக்க மாட்டாரு. நினைச்சிருக்க மாட்டார். ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி கம்யூனிஸ்ட் தன்னுடைய சித்தாந்தத்தை மறந்துவிட்டு போகும்னு கம்யூனிஸ்ட் நினைச்சிருக்குமா? நல்லதோ, ம். கெட்டதோ ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி வைகோ திமுகவ விட்டு போவாருன்னு நாங்க நினைச்சிருப்போமா? நினைச்சிருக்க மாட்டோம். காலங்கள் மாறிக்கொண்டு இருக்கிறது. மாற்றம் ஒன்றை தவிர மற்றதெல்லாம் மாறக்கூடியது. இப்பொழுது போயிருப்பவர்கள் அண்ணன் முத்தரசன் அவர்கள் கூட ஒரு திருமண விழாவிலே பேசியதை நீங்களும் கேட்டிருக்கலாம். இக்கரையிலே மேய்ந்து கொண்டிருந்த ஆடு, மாடு, குதிரையெல்லாம் அக்கரையை பார்த்தது. அக்கரையிலே பச்சை இருந்தது. பச்சை இருந்த பிறகு அங்கே போய் மேயலாம் என்று போனது. மேய்ந்த பிறகு மேய போன பிறகு தான் தெரிந்தது. ஐயையோ! இக்கரையை காட்டிலும் அக்கரை மேய பரவாயில்லை என்று சொல்லிவிட்டு கொஞ்ச நாள் மேய்ந்து விட்டு போகலாம் என்று இருப்பதை போல அவர்கள் கொஞ்ச நாள் அங்கே இருந்துவிட்டு விஜயினுடைய சுயரூபம் எல்லாம் தெரிந்த பிறகு நல்லதோ கெட்டதோ நம்மளுடைய தன்மானத்திற்கு சுயமரியாதைக்கு நம்மளுடைய கௌரவத்திற்கு உரிய முக்கியத்துவம் தரக்கூடிய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் தான். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் தவறு நடந்து விட்டது என்று தப்பை திருத்திக் கொண்டு கூட எங்களிடம் வரலாம். ஓகே. நிச்சயமாக சார். எங்கள் நேயர்களுக்கு பல்வேறு தகவல ஷேர் பண்ணியிருக்கீங்க. தொடர்ந்து பேசுவோம் சார். மிக்க நன்றி சார். நன்றி நன்றி.